இருக்கிறார்கள். எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்கள் இன்னைக்கு பெண்கள் ரோட் நடமாட முடியல. அதுக்கப்புறம் மது பிரச்சனைகள், ஊழல்கள், கணக்கற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். அவர் அமைதி பூங்கான்னு சொன்னார். எங்க அமைதி பூங்கா? நீங்க இரவுல ஒரு பெண் தமிழ்நாட்டில் தனியா மட்டும் இல்லை, கூட தான் விரும்பும் கணவனோடவோ காதலனோடவோ செல்ல முடியாத நிலைமை உருவாகி இருக்கிறது. அப்புறம் நீங்க எப்படி சொல்லலாம் அமைதி பூங்கா அப்படின்ட்டு? அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பித்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து நிற்கிறது இன்னைக்கு உங்களுடைய நிலைமை. பெண்கள் முழுசா திமுக எதிராக களமிறங்கி நிற்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்துடுவீங்க, என் பெண் ரோட்டில் நடமாட முடியாது. 1000 ரூபாய் கொடுத்துடுவீங்க, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரிட்டு கிடக்கிறது. இப்படி தானே மக்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் பேசாமல் தொடர்ச்சியாக அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, 50 ஆண்டுக்கு பின்னோக்கி நான் போய் பார்க்குறேன், டைம் ட்ராவலில் போய் பார்க்குறேன், எங்கள் உழைப்பு என்ன உழைப்பு? நீங்கள் 50 ஆண்டுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க? கட்சித்தீவை மீட்டெடுப்போன்னு பேசுனீங்க. அதையே தான் இன்றைக்கும் பேசுகிறேன்.